எல்லாருக்கும் வணக்கம். ஜியோகிராஃபியில் கோரியாலிஸ் ஃபோர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. புவி தற்சுழற்சி விசை அதை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். கோரியாலிஸ் ஃபோர்ஸ் ஒரு சயின்டிஸ்டோடைய பெயர். பூமியில் தற்சுழற்சியால் ஏற்படக்கூடிய விசையால் வீசுகிற காற்று திசை மாறி வீசுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நமக்கு 30 டிகிரி சப்ட்ராபிக்கல் துணை வெப்பமண்டல பகுதி, இங்கே ஹை ப்ரெஷர் உயர் அழுத்தம் இருக்குது. நிலநடுக்கோடு 0 டிகிரி லோ ப்ரெஷர் குறைந்த அழுத்தம் இருக்குது. அதே மாதிரி 30 டிகிரி சவுத்தில் தெற்க ஹை ப்ரெஷர் இருக்குது, உயர் அழுத்தம் இருக்குது. ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு விண்டு இங்கே மூவ் ஆகி வரணும். அதே மாதிரி சவுத்தில் இருந்தும் இங்கேருந்து இங்கே விண்டு மூவ் ஆகி வரணும். இப்போது இப்படி வர வேண்டிய காற்று திசை மாறி வீசிடுது. ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நமக்கு பூமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வட துருவம் தென் துருவம். பூமி சரிந்த நிலையில் சுற்றுது. நான் இதில் செங்குத்தாக போட்டுக்கிறேன். இந்த டைரக்ஷனில் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த டைரக்ஷனில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போது இதை வட துருவத்திலேருந்து அதற்கு மேலே ஸ்கைலேருந்து நம்ம பார்க்குற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூமி சுற்றுற டைரக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் தெரியும். இப்போ இதை ஒரு இப்படி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இது இப்படி சுற்றிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த சைடில் இருந்து நம்ம பார்க்குறப்போ இது நமக்கு ஆன்டி கிளாக் வைஸை சுற்றுற மாதிரி தெரியும். அதையே நாம் இந்த பக்கம் நின்று இங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம பார்க்குறப்போ அது கடிகார திசை கிளாக் வைஸில் சுற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, இதை ஒரு சின்ன உதாரணமாக எடுத்துக்கோங்க. இப்போது வட அரைக்கோளத்தை எடுத்துக்கலாம். அப்போ அந்த நகர்ற ஆப்ஜெக்டை பொறுத்து அப்படின்னு பார்க்குறப்போ, வட அரைக்கோளத்தில் நகர்ந்துட்டு இருக்க ஆப்ஜெக்டை பொறுத்து பார்க்குறப்போ நமக்கு இது ஆன்டி கிளாக் வைஸ்லையும், தென் அரைக்கோளத்தில் நகர்ந்துட்டு இருக்க ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது கிளாக் வைஸ்லையும் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி. அப்போது இப்போ பூமியில் ஒரு தட்டாக நான் இமேஜின் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த நான் ஒரு வட அரைக்கோளத்தை ஒரு ஆரஞ்சு பழமாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இப்படி உரிக்கிறோன்னு வச்சுப்போம். தோலை இப்படி உரிச்சிடுறோம். உரிச்சா இது ஒரு வட்டமாக இப்படி மாறிடுது. அப்போ இது வட்டம் துருவ பகுதியாக மாறிடுது, போலார் ரீஜன். சென்டர் ஈக்குவேட்டர் நிலநடுக்கோட்டு பகுதியாக இருக்குது. இப்போ இந்த வட அரைக்கோளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்க மாதிரி, இதில் மூவ் ஆகிற ஆப்ஜெக்டை பொறுத்த மட்டும் இது இந்த ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுற மாதிரி. அப்போ இங்கே ஒரு நபர் இருக்கிறாரு, இங்கே ஒரு நபர் இருக்கிறாரு. இந்த நபருக்கு ஒரு பாலை உருட்டி விடுறாரு. அப்படிங்கிறப்போ அவர் உருட்டி விடுற அதே சமயத்தில் இந்த நபர் இந்த பக்கமாக நகன்றுவார். ஆனால் பால் இந்த தட்டு சுற்றிட்டு இருக்கிறதுனால எந்த பக்கமாக போயிடும், பால் P2 ரீச் பண்ணாமல் வேறு பக்கம் போய் சேரும். இப்போ அந்த P2 இந்த P1க்கு ஒரு பாலை உருட்டி விடுறாரு அப்படின்னா, இந்த P1 இங்கே நகன்றுவார், பால் இங்கே போயிருக்கும். அப்போது இந்த P1 பொறுத்த வரைக்கும் அவருடைய வலது பக்கம் பால் போயிருக்குது. இந்த P2 பொறுத்த வரைக்கும் அவருடைய வலது பக்கம் இந்த பால் நகர்ந்துருக்குது. அதே மாதிரி தான் இப்போ தென் அரைக்கோளத்துடைய இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் நகர்ற ஆப்ஜெக்டை பொறுத்து அது கிளாக் வைஸில் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது த சேம் ப்ராசஸ். இப்போ பர்சன் 2 பர்சன் 1, இந்த பர்சன் 1 இங்கே பாலை த்ரோ பண்ணுறப்போ இந்த பர்சன் 2 இங்கே நகர்ந்து போயிடுவார், சுற்றிட்டு இருக்கும் தட்டு. இது பர்சன் 2 ரீச் பண்ணாமல் பால் தட்டு சுற்றிட்டு இருக்கிறதுனால அவர் உருட்டி விடுறது திசை மாறி போயிடும். அதே மாதிரி இவருக்கு எறிகிறது P1 இங்கே நகன்றுவார் அண்ட் பால் இந்த டைரக்ஷனில் போயிடும். அப்போது இந்த பர்சன் 1க்கு இது இடது பக்கம், இந்த பர்சன் 2க்கு இது இடது பக்கம். அப்போது தென் அரைக்கோளத்தில் சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகுது. நார்தன் ஹெமிஸ்பியர் வட அரைக்கோளத்தில் ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகுது, வலது பக்கம் டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போது இந்த அச்சரேகைகளை பார்த்தோம் அப்படின்னா, இப்படி வர வேண்டிய விண்டு இந்த டைரக்ஷன் நம்ம வர்றோம் அப்படின்னா இது நம்முடைய வலது பக்கம் ரைட் சைடு, இது நம்முடைய இந்த டைரக்ஷன் நடந்து வந்தோம்னா இது இடது பக்கம் நம்முடைய லெஃப்ட் சைடு. அப்போ இப்படி வர வேண்டிய இங்கே சேர வேண்டிய இப்படி வர வேண்டிய விண்டு இந்த டைரக்ஷனில் இப்படி போயிடுது, இந்த டைரக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகிடுது. இதுவும் இந்த டைரக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகுது, இதுவும் இந்த டைரக்ஷனுக்கு டிஃப்ளெக்ட் ஆகிடுது. வெப்பமண்டலத்தில் வீசுகிற இந்த காற்றை தான் நம்ம ட்ரேடு விண்டு, வர்த்தக காற்றுன்னு சொல்கிறோம். இவ்வளோ தான் கோரியாலிஸ் ஃபோர்ஸ். தேங்க்யூ ஆல்.